ஆர்த்தி நகர் சுப்பிரமணியம் இது ஒரு தெலுங்கு படங்க. ஒன்லைன் ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்ல போனா, வேலை வெட்டி இல்லாதவனுக்கு ஒரு ஜாக்பாட் வீட்டுல படுத்து நிற்கும் போது கிடைச்சா எப்படி இருக்கும்? ஜாக்பாட் என்ன? வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். நம்ம ஹீரோ வந்து ரிவீல் பண்ணும் போதே அவர் வந்து வயசான கேரக்டர். அவர் வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப் தான் போகணும்னு சொல்லிட்டு எல்லா கவர்மெண்ட் ஜாபும் ட்ரை பண்ணிட்டார். ஒய்ஃப் வந்து ஸ்டார்டிங்ல கேட்பாங்க, ஏங்க கவர்மெண்ட் ஜாபு கிடைச்சா ஓகே, ஒருவேளை கிடைக்கலன்னா நான் யோசிக்கல, எனக்கு கவர்மெண்ட் ஜாப் தான் வேணும் பாருங்க அப்படின்னு கிள மோட்டிவேஷன் வருது. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ பையனே பெரியவர் ஆயிட்டான், இது வரைக்கும் கவர்மெண்ட் ஜாப் வரல, ஹீரோவும் எந்த வேலைக்கும் போல. இப்படி இருக்கும்போது அவங்க லைஃப்ல நடக்கிற ஃபன்னு சீரியஸ்னஸ் என்ன பண்றது, ஹீரோ வந்து ஊரெல்லாம் கடை வாங்கி வச்சிருக்காரு, அத எப்படி எல்லாம் காமெடியா கூட்டின்னு போனாங்க. ஒரு கட்டத்துல வந்துட்டு ஹீரோட பொண்டாட்டி வந்துட்டு நான் போறேன், போயிட்டு நான் கோயிலெல்லாம் போயிட்டு வரேன், எங்க பாட்டி வந்து செத்துட்டு, அதான் அவங்க அம்மா வந்து செத்துட்டு இருப்பாங்க, அதனால எல்லா ஊருக்கு போயிட்டு அது என்ன பண்ண வேணுமா பண்றான்னு. அந்த நேரத்துல ஹீரோ வந்து குடிச்சிட்டு இருப்பார். நைட்டு பார்த்தா 10 lakhs கிரேட்டா இருக்கு. வாடு வா. அப்புறம் பார்த்தா தெரிஞ்சிச்சு, நியூஸ்ல எல்லாம் சொல்றாங்க எஸ்பிஐல மிஸ் ஆகி எல்லாருக்கும் காசு வந்து விழுந்துருச்சு, விழுந்ததை நீங்க வாபஸ் கொடுத்துடணும் சொல்லிட்டு. இவரும் பேங்க்காரங்க தானே போய் பாக்குறாரு, ஆனா பேங்க்காரந்து இல்ல. அதனால என்னென்ன செலவு பண்ணுமோ ஸ்டார்டிங் கடைக்காரன் வரா, அவன் கொஞ்சம் பேசினாலும் 1 லட்சம் அப்படி எடுத்து கொடுத்துறான். ஒவ்வொன்னு வீட்டுக்கு சாமான் வாங்கிட்டு எல்லாம் பண்ணும்போது சடனா வந்துட்டு அவங்க ஒய்ஃப் வந்து ஃபோன் பண்ணிட்டு, என்னங்க வீடு கட்டணும்னு சொன்னீங்கல்ல, அது வீடு கட்டுறதுக்கு அம்மா உங்க பேர் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருந்தாங்க, அந்த காசு வந்திருக்கு, வீடு கட்டுறீங்க அப்படி சொல்றேன். இவங்க அப்பதான் திக்குனாவது, அடட காசு எல்லாம் பண்ணிட்டோமே, எல்லாமே ஆயிடுச்சு, 6 லட்சம் கிட்ட ஆயிடுச்சு. சரி இப்போ வாங்கின பொருள் வண்டி, டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாம் வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஒருத்தவர ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு 3 லட்சம் சொல்லிட்டு கையில 1.5 லட்சம் வச்சுட்டு அதுல 50,000 கமிஷன் ஹீரோ கொடுத்துட்டு ஏமாத்திட்டு போயிடுறான். இதுக்கு மேல என்னடா பண்றது? சரி அவங்ககிட்டயே போலாம், கடன் கொடுக்குறவங்ககிட்ட. என்ன அவன் வந்துட்டு என்ன சொல்றானாக்கா, உன்னோட பொண்டாட்டி வந்து கவர்மெண்ட் ஜாப்பை ரிசைன் பண்ணும், இல்லைன்னா எனக்கு காசு கொடு ஃபுல்லா இப்படின்னு டீலிங் நடக்கும்போது லாஸ்ட்ல ஹீரோ வந்து வாங்கிக்கிறாரு. ஹீரோக்கு வந்து அங்கதான் ஒரு மிராக்கல் நடக்குதுங்க. மிராக்கல் என்னென்ன ஆச்சு, படத்தோட கிளைமேக்ஸ் இது தாங்க. படம் எப்படின்னாக்கா ஓவராலா காமெடியாவே மூவ் ஆகுங்க. காமெடி வைஸ் படம் கிளிக் ஆச்சு, வைஸ் ஒரு வாட்டி பார்க்கலாம். தேங்க்யூ.